நாம் உண்ணும் உணவில் 1/3 பங்கு தேனீக்களின் மூலமான மகரந்த சேர்க்கையால் கிடைப்பது. ஆனால் காலநிலை மாற்றத்தால் தேனீக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. இதுகுறித்து புதிய தலைமுறையின் காலநிலை அணை வழங்கும் தொகுப்பை பார்க்கலாம். பொதுவாக அதிக அளவில் பூக்கள் இருந்தாலே தேனீக்களுக்கு போதுமானது என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் மனிதர்களைப் போலவே தேனீக்களுக்கும் குறிப்பிட்ட அளவிலான ஊட்டச்சத்துகள் தேவைப்படுகின்றன. தற்போதைய காலநிலை மாற்றம் பூக்களில் உள்ள மகரந்தம் மற்றும் தேனின் ஊட்டச்சத்து அளவை பெருமளவில் மாற்றி வருகிறது. கரண்ட் ஒப்பீனியன் இன் இன்செக்ட் சயின்ஸ் இதழில் வெளியாகியுள்ள ஆய்வின்படி ஊட்டச்சத்து பற்றாக்குறை அனைத்து தேனீக்களையும் ஒரே மாதிரியாக பாதிப்பதில்லை. தேன் கூடுகளாக குழுக்களாக வாழும் தேனீக்கள் தங்களுக்குள் உணவை பகிர்ந்து கொள்வதாலும் சேமித்து வைப்பதாலும் இந்த ஊட்டச்சத்து தட்டுப்பாட்டை ஓரளவு சமாளித்து விடுகின்றன. ஆனால் ஆஸ்திரேலியாவின் பூர்வகுடி தேனீக்கள் உட்பட உலகில் உள்ள பெரும்பாலான தேனீக்கள் தனியாகவோ அல்லது சிறிய குழுக்களாகவோ தான் வாழ்கின்றன. இவற்றுக்கு கூடுகளின் கூட்டு பாதுகாப்பு கிடையாது. இதனால் பூக்கள் பூக்கும் காலம் மாறினாலோ ஊட்டச்சத்து குறைந்தாலோ இந்த தனித்து வாழும் தேனீக்களின் இனப்பெருக்கம் மற்றும் உயிர் வாழும் திறன் உடனடியாக பாதிக்கப்பட்டு அவற்றின் இனம் வேகமாக அழியும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. எனவே நமது வீட்டு தோட்டங்களில் வெறும் பூச்செடிகளை மட்டும் வளர்க்காமல் பல்வேறு வகையான உள்ளூர் தாவரங்களை வளர்க்க வேண்டும். தேனீக்களை பாதுகாப்பதென்பது நம் உணவு பாதுகாப்பையும் நம் புவியையும் பாதுகாப்பதாகும். புதிய தலைமுறை காலநிலை அணிக்காக ஆசை.